அதுதான் இந்த நாட்கள் இந்த வார்த்தை எடுக்கும் பொழுது சில காரியங்களான உணர்த்தின. பூ வைக்கிறது பாவமா, கொலுசு போடுறது பாவமா, இந்த கொஞ்சோல சாயம் போடுறது பாவமா, இந்த இவ்வளோ முடி எடுக்கிறது பாவமா, கொஞ்சோல கேர் கட்டிங் பண்ணி விட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி விடுறது பாவமான்னு கேட்கறாங்க. இதெல்லாமே வேசிகள் செய்யக்கூடிய காரியங்கள், வேசித்தனமான ஆவிகள். இதெல்லாமே அடுத்தவனை இச்சை உண்டாக்குகிற காரியங்கள். இதெல்லாமே கொஞ்சோல இந்த முட்டு தெரியுற மாதிரி கொஞ்சோல ட்ரெஸ் போட்டா என்ன, கொஞ்சோல இடுப்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டா என்ன, கை இல்லாம ட்ரெஸ் போட்டா என்ன, இதெல்லாமே அசுத்த ஆவியினுடைய குடியிருப்புக்குள் இருக்கிறவன் செய்வான். இதெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள். அடக்கம் ஒழுக்கம் தேவ சமூகத்தில் வரும் பொழுதும், வெளியிலே போகும் பொழுதும், சபைக்கு வரும் பொழுதும், எல்லா நேரங்களிலுமே ஒரு பயபக்தி வேண்டும். ஆடை கொஞ்சம் விலகுதுன்னா, பெண்களை தான் நான் சொல்றேன், ஆடை கொஞ்சம் விலகுதுன்னா உங்களுக்கு தெரியாதா? இந்த ஆடையை நேரெடுத்து போட வேண்டும், ஒரு ஷால் போட வேண்டும். இந்த நாட்களிலே ஷால் போடாம ஏனோ தானோ அலைகிற ஓனாய் கூட்டங்க கிடக்குது. அடுத்தவனையும் இடற வச்சு அடுத்தவங்க கூட வேசித்தனம் பண்ணி இப்படி சுத்துற கூட்டங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்கள், இதெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட உபதேசத்தை கேட்கறது இதெல்லாம் பாவமா அப்படி என்று சொல்லி, பாவம் செய்யற ஆத்மா சாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சாலை போட்டு அடக்க ஒழுக்கமா நீட்டா போட்டுவாங்க.